ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 லிட்டர் பால், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1.5 கப் சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு 2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கோங்க. பொங்கின உடனே அதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா திரஞ்சு வந்துருச்சு. ஒரு ஒயிட் கிளாத்லேயோ இல்லை ஸ்ட்ரெயினர்லேயோ போட்டு நல்லா தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா பன்னீர் தனியாக வந்துடும். சாஃப்டான பன்னீர் கிடச்சிருச்சு. லெமனோட வாசனை போகணுங்கிறதுக்காண்டி நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பன்னீர் நல்லா அலசிக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீரை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு கூட நம்ம அடிச்சுக்கலாம். இங்கே நான் ஸ்க்ரம்பிள் பண்ணி தான் விட்டுருக்கேன். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா வத்த காய்ச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டராக வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சிருங்க. அதில் இப்போ நம்ம 1.5 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே பால் கொஞ்சம் தண்ணியாகும். கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்படி செய்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் மில்க்மெய்ட் இருக்கும், அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது செஞ்சோம்னா இன்னும் நம்ம சீக்கிரமாக ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்குது. ஸோ திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வர வரைக்கும் காய்ச்சிருங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஃப்ளேமை சிம்மில் வச்சே யூஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்காக வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப அதோட கன்சிஸ்டன்சி நல்ல திக்காக இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய்யை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க மில்க் ஸ்வீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனையும் லேசாக பின்பக்கத்தில் நெய்யை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காண்டி பாதாமை தின் ஸ்லைஸை துருவி வச்சுருக்கேன். அதையும் மேலே சேர்த்துருங்க. மேலே சேர்த்த உடனே அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு 4 ஹவர்ஸ் இது அப்படியே செட் ஆகணும். மூடி வச்சுருங்க. 1 மணி நேரத்தில் இதை ஸ்லைஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி டைமண்ட் ஷேப் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஷேப் கட்டர் இருந்தால் அதிலையும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான மில்க் ஸ்வீட் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம இதை முடிச்சிடலாம் செஞ்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.